இப்போ எக்ஸசைஸ் 1.4ல இருந்து 9th சம் பார்க்க போலாம். பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க, f of x ன்னு சொல்லிட்டு equal to x plus 2 அப்படிங்கிறது வந்து எதுக்குள்ள வரும்னா x greater than 1 அப்படின்னு சொல்றாங்க. அதே செகண்ட் அப்படிங்கிறது எதுக்குள்ள வரும்னா -1 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க, x minus 1 அப்படிங்கிறது எதுக்குள்ள வரும்னா -3 less than x less than -1 அப்படிங்கிறதுக்குள்ள வரும்னு சொல்றாங்க. நம்மள எதை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா f3 f0 f minus 1.5 f2 plus f minus 2 இதை வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப இதை கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கிறதுக்கான வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இப்போ x plus 2 இங்க இருக்கா, இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, x greater than 1 அப்படிங்கிறாங்க. x greater than 1 அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, greater than அப்படின்னா வந்து அதிகம், அதாவது மிக எண் அப்படின்னு அர்த்தம். highest வேல்யூ, highest நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1 விட highest நம்பர் என்ன, 2 3 4 5. ஓகேவா, இங்க அதே வந்து கிரேட்டர் தென் கிட்ட கோடு இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை வந்து நம்ம எடுத்திருப்போம். இங்க கோடு இல்ல, அதாவது கிரேட்டர் தென் ஈக்குவல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கோடை நம்ம இந்த நம்பரை எடுத்திருப்போம். இங்க கோடு இல்ல அப்படின்னா இந்த நம்பரை நம்ம எடுக்க மாட்டோம். அப்படின்னா என்னன்னு வரும், 2 3 4 5 2 3 4 5 எக்ஸெட்ரா எவ்வளவு வேணா நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, 2க்கு என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க, 2க்கு வந்து -1 less than or equal to x less than or equal to 1. அதாவது -1 அப்படிங்கிற நம்பர் நம்ம எடுத்துக்குவோமா, கீழே பாருங்க கோடு இருக்கு அப்படின்னா அந்த நம்பரை எடுத்துக்குவோம். -1க்கு அடுத்தது என்ன வரும், 0 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க கோடு இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் நம்ம என்ன எடுத்துக்குவோம், 1 அப்படிங்கிறது எடுத்துக்குவோம். ஏன் இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து இங்க -1ல இருந்து 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கோடு இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த நம்பரை நம்ம எடுத்துக்குவோம். இப்ப புரிஞ்சா, இப்போ நெக்ஸ்ட் x minus 1 x minus 1 இதுக்கு வந்து என்ன நம்பர் எடுத்துக்குவோம், -3ல இருந்து -1 வரைக்கும் இருக்கு. -3 கிட்ட கோடு இருக்கா, கீழே பாருங்க less than or equal to இருக்கா, இல்ல. அப்படின்னா -3யை எடுத்துக்க மாட்டோம். -3க்கு அடுத்தது என்ன வரும், -2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் -1 வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. இங்க கோடு இருக்கா, இல்ல. அப்படின்னா நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போ நம்மள என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, f3 அப்படின்னு சொல்றாங்க. f3 இப்போ f3 எங்க வருதுன்னு பாருங்க, இங்கதானே வரும். 3ங்கிற நம்பர் எங்க வரும், 2 3 4 5 3 எங்க வருது, இங்க வருது. அதுக்கு நேரா என்ன இருக்கு, x plus 2 அப்படின்னு இருக்கு. என்னன்னு இருக்கு, x plus 2 அப்படின்னு இருக்கா. x வர இடத்துல நம்ம என்ன வேல்யூ போடுவோம், என்ன கண்டுபிடிக்கணும், 3ன்னு போடுவோம். அப்படின்னா 3ன்னு போடுவோமா, 3 plus 2 3 plus 2 என்ன வரும், நமக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் f0 அப்படின்னு கேக்குறாங்க. f0 0 எங்க வந்திருக்குன்னு பாருங்க, 2 அப்படிங்கிற இருக்கிற இடத்துல வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னதான், 2 தான் ஆன்சர். தேர்டு என்ன கேக்குறாங்க, f minus 1.5 -1.5 நீங்க எங்காவது இருக்கா, இல்ல. ஆனா -1.5 எதுக்குள்ள வரும், 2க்குள்ள -1.5 வரும். -1.5 -1.6 -1.4 -1.6 எல்லாமே இதுக்குள்ள வரும், -2 அப்படிங்கிறதுக்குள்ள வரும். அப்படின்னா நமக்கு என்ன வரும், x minus 1 அப்படிங்கிறது வரும். x minus 1 xக்கு பதிலா நம்ம என்ன போடுவோம், -1.5 -1. இப்போ சேம் சிம்பிள் இருக்கு, அதங்காட்டி என்ன போடுவோம், சேம் சிம்பிள் அதே அப்படியே போடுவோம். இப்போ என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து 1.5 ரூபா கடன் இருக்கு, மறுபடியும் நான் 1 ரூபா கடன் வாங்குறேன். மொத்தம் எத்தனை ரூபா கடன் வாங்குவேன், 2.5 ரூபா கடன் தான் வாங்குவேன். ஓகே, இப்ப புரிஞ்சா. அப்புறம் ஃபோர்த் பார்க்கலாம். ஃபோர்த் என்ன கேக்குறாங்கன்னா, f2 plus f minus 2
அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா F2 கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் F-2 கண்டுபிடிங்க, ரெண்டையுமே கூட்டி எனக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. F2 கண்டுபிடிக்கலாமா? F2 எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? x+2ல இருக்கு. x+2 x வர இடத்துல நம்ம என்னன்னு போடுவோம்? 2 அப்படின்னு போடுவோம். இங்கேயும் அந்த 2 அப்படியே வந்துரும். 2 + 2 என்னவா மாறிடும்? 4ஆ மாறிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? F-2 அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். F-2 அப்படிங்கறத பாருங்க எங்க இருக்குன்னு. x-1ல இருக்கு. x-1 புரியுதா? x வர இடத்துல என்ன போடுவோம்? -2 அப்படிங்கறத போடுவோமா? -1 அப்படியே இருக்கும். முதல்ல எங்கிட்ட வந்து 2 rupees கடன் இருக்கு, மறுபடியும் 1 rupees கடன் இருக்கு, மொத்தமா எங்கிட்ட எவ்வளவுதான் கடன் இருக்கு? 3 rupees கடன் இருக்கு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க? F2 + F-2 அதாவது வந்து F2 ஓட வேல்யூமே F-2 ஓட வேல்யூமே கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. F2 ஓட வேல்யூ என்னது? 4 பிளஸ் F-2 ஓட வேல்யூ என்னது? -3 அப்படின்னு வருமா? இப்போ 4 அப்படியே வந்துரும். பிளஸ் இன்டு மைனஸ் என்னவா மாறிடும்? நமக்கு மைனஸ் அப்படின்னு மாறிடும். இப்போ 4ல இருந்து 3 போயிடுச்சுன்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? இப்போ 6th சம் பாருங்க. f(x)ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா f-3 + f2, நெக்ஸ்ட் f7 - f1, நெக்ஸ்ட் 2f4 + f8, நெக்ஸ்ட் 2f-2 - f6 by f4 + f-2. டஃபா கேக்குறாங்க அப்படின்னா இது மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 6x + 1 அப்படிங்கிறது எது வரைக்கும் வரும்? 6x + 1 என்னன்னு கொடுத்துக்கிறாங்க? -5ல இருந்து 2 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது -5ல இருந்து 2 வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. இங்க வந்து கோடு கீழே இருந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்துக்குவோம். கோடு கீழே இல்ல அப்படின்னா வந்து அந்த நம்பரை எடுத்துக்க மாட்டோம். -5ல இருந்து <= x <2 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்களா? எப்படி சொல்லுங்க? -5 வரும், நெக்ஸ்ட் -4 -3 -2 -1 0 1 2 வருமா? வராது. ஏன்னா இங்க கீழே கோடு கிடையாது. <= இல்ல. இது எப்படின்னா நம்பர் லைன் எழுதுவீங்களா? -5 -4 -3 -2 -1 0 அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும்ல, அதைத்தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ 6x + 1 அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இங்க இருக்கிற வேல்யூ எல்லாம் வந்துருந்துச்சு அது f(x)ல அப்படின்னா இதை போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் 5x² - 1 இது எதுல இருந்து வரும் பாருங்க? 2x <= x <6 அப்படின்னு இருக்கும். 2 வருமா? கீழே என்ன இருக்கு? கோடு இருக்கு. அப்படின்னா வரும் 2 3 4 5 6 வருமா? கீழே கோடு இல்லை. அப்படின்னா 6 வராது. நெக்ஸ்ட் 3x - 4 இது எது வரைக்கும் வரும்னு பாருங்க? 6ல இருந்து 9 வரைக்கும். இப்போ 6 கிட்டே கோடு இருக்கு, 9 கிட்டே கோடு இருக்கு. அப்படின்னா 6 7 8 9 இது வரைக்கும் தான் புரிஞ்சு. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் f-3 + f2 அதாவது f-3 கண்டுபிடிச்சு பிளஸ் f2 கூட்டுங்க, f2வையும் கண்டுபிடிச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ f-3 கண்டுபிடிக்கலாமா? f-3 -3 எங்க வருது? இங்க வருது. என்னதுக்கு வருது? 6x + 1 6 அப்படியே போடுவோமா? இங்க x இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? -3 அப்படின்னு போடுவோம். +1 அப்படியே வருமா? 6 3s are 18. என்ன 18 வரும்? மைனஸ் இருக்குது. அப்படின்னா -18 + 1. உங்ககிட்ட 80 rupees வந்து கடன் இருக்கு. அதுல வந்து 1 rupees கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு rupees கடன் இருக்கும்? -70 rupees உங்ககிட்ட கடன் இருக்கும்.
இப்போ F2 கண்டுபிடிக்கலாமா? F2 2ங்கிறது எங்க வருது? இங்க பாருங்க 5x squared minus 1ல வருமா? 5x squared minus 1 x வர இடத்துல என்ன போடுவோம்? 2ன்னு போடுவோம். 5 அப்படியே இருக்கும். 2 squared minus 1 அப்படியே வருமா? இப்போ 2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்னா என்னன்னா 2 2 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னு அர்த்தம். அதே மேல வந்து 3ன்னு இருந்துச்சுன்னா 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னு அர்த்தம். இப்போ 5 அப்படியே இருக்கும். 2 2s are 4 அப்படின்னு வரும். இங்க வந்து மல்டிப்ளைன்னு அர்த்தம். அங்காட்டி 4 அப்படியே போட்டுறோம். minus 1 அப்படியே வருமா? இப்போ 4 5s are இல்ல 5 4s are எல்லாமே என்னதான் வரும்? 20 அப்படின்னு வரும். இங்க என்ன இருக்கு? மைனஸ் அப்படின்னு இருக்கு. 20ல இருந்து 1 போயிருச்சுன்னா நமக்கு என்னதான் கிடைக்கும்? 19 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க? f minus 3 plus f என்ன சொல்லிக்கிறாங்க? 2 அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா? இப்போ f minus 3யோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? minus 17 plus 19ஓட வேல்யூ அப்படியே போடுமா f2 பதிலா? இப்போ உங்ககிட்ட வந்து அதாவது 17 ரூபா கடன் இருக்கு. நீங்க 19 ரூபாயா கொடுத்துட்டீங்க. பிளஸ் எத்தனை ரூபா இருக்கும்? எக்ஸ்ட்ரா நீங்க எவ்வளவு கொடுத்துக்கிறீங்க? 2 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. அதாவது 17 ரூபா உங்ககிட்ட கடன் இருக்கு. 19 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 ரூபாய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பிளஸ் 2 தானே வரும். இது எப்படின்னா பெரிய நம்பர்ல இருந்து நம்ம கழிச்சிட்டு பெரிய நம்பரோட வேல்யூ போடணும். ஏன்னா மைனஸ் பிளஸ் நீங்க ரொம்ப குழப்பிக்கிறீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கலாம். f7 minus f1 ஓகேவா? f7 எங்க வரும்? f7 எங்க இருக்கு? இங்க பாருங்க f7ங்கிறது 3x minus 4ல இருக்கு. இப்போ 3x minus 4 ஓகேவா? x வர இடத்துல நம்ம என்னன்னு போடுவோம்? 7 அப்படிங்கிறத போடுவோம். minus 4 அப்படியே இருக்கும். 3 7s are என்னன்னு வரும்? 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are எவ்வளவு வரும்? 21 அப்படின்னு வருமா? minus 4. இப்போ 20 மட்டும் வச்சுக்கோங்க. 20ல இருந்து 4 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 16 வரும். பிளஸ் 1 சேர்த்துனா நமக்கு 17 அப்படின்னு வரும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? f1 அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ f1 அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா? இப்போ f1 அப்படிக்கு என்ன வரும் நமக்கு? 6x plus 1 அப்படிங்கிறது வரும். 6 x வர இடத்துல என்ன போடுவோம்? 1 அப்படின்னு போடுவோம். plus 1 அப்படியே இருக்கும். 6 1s are 6 plus 1 6 1 கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? 7 அப்படின்னு வந்துடும். நம்மள என்ன கேட்குறாங்க? f7 minus f1 அப்படின்னு கேட்குறாங்களா? இப்போ f7ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 17 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். f1ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 7 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 17ல இருந்து 7 போயிடுச்சுன்னா 10 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. தேர்ட் வந்து 2f4 plus f8 அதாவது f4 கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் f8 கண்டுபிடிங்க. இப்போ f4 கண்டுபிடிச்சிருப்போம்ல அதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் கூட்டுங்கன்னு சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்தாதான் புரியும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? f4 கண்டுபிடிப்போமா? 4ங்கிறது எங்க வரும் அப்படின்னா வந்து 5x squared minus 1ல வரும். இப்போ 5 அப்படியே போடுவோமா? 4 ஸ்கொயர்ட் ஸ்கொயர்னா நம்ம எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணுவோம்? இருக்கிற நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 4s are 16 அப்படின்னு வந்துடும். 4 4s are 16. 5 into 16 minus 1 அப்படி வருமா? நெக்ஸ்ட் 5 16s are நமக்கு எவ்வளவு வரும்? அதாவது இப்போ எப்படி பண்ணா 80 அப்படின்னு வரும். 80 minus 1 ஓகேவா? நமக்கு என்னன்னு வரும்? 80 minus 1 79 அப்படின்னு வரும். இப்போ 2f4 அப்படின்னு என்னன்னா 2f4 என்னது? 79. இப்போ 79 எடுத்தோன்னா 79ஆல டேபிள் தெரியாதுன்னு யோசிக்காதீங்க. நீங்க வந்து 80 இருக்குதுன்னு நினைச்சுங்க. 280s are என்னன்னு வரும்? 160 அப்படின்னு வரும். 160ல இருந்து 2வை கேன்சல் பண்ணா
158. அதாவது 2 into 79 வேல்யூ என்னது 158 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் F8 கண்டுபிடிச்சு சொல்றாங்க. F8 F8 எதுல வரும் 3x minus 4 அப்படிங்கிற வேல்யூல வரும். 3xக்கு பதிலா என்ன போடுவோம் 8 அப்படின்னு போடுவோம், minus 4 அப்படியே வரும். 3 8s are நமக்கு என்ன வரும் 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 24, minus 4 அப்படியே இருக்கும். 24ல இருந்து 4 போயிருச்சுன்னா 20 அப்படிங்கிற வேல்யூ அப்படியே இருக்குமா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க 2f4 plus f8 இதுதானே கொடுத்துக்கிறாங்க. தேர்டு இப்போ 2f4 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 158. நெக்ஸ்ட் f8 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 20 அப்படிங்கறது கண்டுபிடிச்சோமா. இப்போ 158யும் 20யும் கூட்டினா நமக்கு என்னன்னு வரும் 178 அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம ஃபோர்த் பார்க்கலாம். அதுல இப்போ ஃபோர்த் பாருங்க என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு 2f minus 2 minus f6 by f4 plus f minus 2. ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்மள என்ன கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க f minus 2 கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. f minus 2 எதுல வரும் 6x plus 1ல வரும். இப்போ 6 அப்படியே இருக்குமா f minus 2 அதாவது xக்கு பதிலா என்னன்னு போடுவோம் minus 2ன்னு போடுவோம் plus 1. 6 2s are 12 மைனஸ் இருக்குங்காட்டி minus 12 plus 1. இப்போ 12 rupees கடன் இருக்கு, 1 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவுதான் இருக்கும் minus 11. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணி சொல்லிக்கிறாங்க 2f minus 2 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 2f minus 2க்கு என்ன கண்டுபிடிச்சோம் minus 11. ஓகேவா. அது மல்டிப்ளேன்னு அர்த்தம். இப்போ 2 11s are என்னன்னு வரும் 22. இங்க மைனஸ் இருக்கங்காட்டி மைனஸ். இப்போ F6 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. F6 ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா. F6 அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா வந்து 3x minus 4 அப்படிங்கிறதுக்குள்ள வரும். இப்போ 3 அப்படியே இருக்கும், 6 வரும், xக்கு பதிலா minus 4. 3 6 are 18. 18 minus 4. 18ல இருந்து 4 போயிடுச்சுன்னா நமக்கு என்னன்னு வரும் 14 அப்படின்னு வரும். இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சா, இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் F4 கண்டுபிடிப்போமா. F4 4ங்கிறது எங்க வரும் 5x squared minus 1 அப்படிங்கிறதுல வருமா. 5x squaredக்கு பதிலா என்னன்னு போடுவோம் 4 அப்படின்னு போடுவோம். 4 squaredன்னு வரும். ஸ்கொயர்டுன்னு என்ன பண்ணுவோம் அதை 2 times மல்டிப்ளை பண்ணுவோம். 5 இருக்கும், 4 2 times மல்டிப்ளை பண்ணா 4 4s are 16 minus 1 அப்படின்னு வரும். 5 16s are வந்து நமக்கு என்னன்னு கிடைக்கும் 18 கிடைக்கும் minus 1 நமக்கு என்ன வரும் 79. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ f minus 2 பாருங்க நம்ம ஆல்ரெடியே இந்த ஃபோர்த் சம்லயே கண்டுபிடிச்சுக்கிறோம். என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம் -11 அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். அதையே அப்படியே தூக்கி எழுதுறனாலும் சரி, மறுபடியும் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுறனாலும் சரி. இப்போ எல்லாமே போடலாமா. என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிறான்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதலாம். 2f minus 2 minus f6 by f4 plus f minus 2. ஓகேவா. இப்போ 2f minus 2 ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கணும் பாருங்க -22. -22 அப்படியே போடுவோம். மைனஸ் இங்க இருக்குது அப்படியே வரும். f6 என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம் 14 அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். 14 அப்படியே வரும். பை f4 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம் 79 பிளஸ் இங்க வந்து என்னன்னு இருக்கு f minus 2 என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம் -11 அப்படின்னு வருமா. இப்போ 20 rupees கடன் இருக்கு, மறுபடியும் 14 rupees கடன் வாங்குறோம் அப்படின்னா -36 rupees நமக்கு கடன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பிளஸ் இன்டு மைனஸ் என்னவா மாறிடும் மைனஸ் அப்படின்னு மாறிடும். 79 minus 11. ஓகேவா. இப்போ -36 by என்னன்னு வரும் 17ல இருந்து 11 போயிடுச்சுன்னா நமக்கு என்னன்னு வரும் 68 அப்படின்னு வரும். அதாவது 9ல இருந்து 1 போயிடுச்சுன்னா வந்து 8ன்னு வரும். 7ல இருந்து 1 போயிடுச்சுன்னா
68 அப்படின்னு வரும். இது வந்து நம்ம எத்தனாவது டேபிள்ல வந்து மல்டிப்ளை பண்ணன்னு பாருங்க. 4th டேபிள்ல பண்ணலாமா? 4th டேபிள் 1 4s are 4, 9 4s are 36, மைனஸ் இருக்கிறங்காட்டி மைனஸ். அதே மாதிரி 1 4s are 4, மீதி என்ன இருக்கு 28 இருக்கு. அப்பனா 28னா 7 4s are 28 வருமா? 17 4s are 68. இது எப்படின்னா 1 4s are 4, 9 4s are 36, இங்க 68 இருக்கு. இது 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 1 4s are 4 அப்படின்னு வந்துருமா? நெக்ஸ்ட் 28 இருக்கு. 7 4s are 28, 17 4s are நமக்கு என்னன்னு வரும் 68 அப்படின்னு வந்துரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம்மு. நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் லைனை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சா போதும்.